शनैः कञ्चनोत्थितः देवताभिस्सादयामि सोमस्वामिनाय கல்யாண விழாவிலே காசி யாத்திரை நிகழ்வானது நிறைவு பெற்று முருகப்பெருமானை அழைத்து வந்து சாமி பார்த்தோம் அப்படின்னா பொன்னூஞ்சல்ல அமர்ந்திருக்காங்க. அற்புதமான பொன் மேடை. முத்தும் கயிறாக பலகையின் மீது ஏறி அமர்ந்து நாராயணன் அறியா மரத்தா
பார்வதி பதஜே. திருமந்திரநகர் உரை பாகம்பிரியாருடனாய சங்கரநாமேஸ்வர பெருமானுடைய திருவண்ணி நாடு தூத்துக்குடி மாநகர் நமது ஆலயத்தில் வள்ளி தேவானி உடனுரை சுப்பிரமணிய பெருமானுடைய கந்தசட்டி மகோத்சவ விழாவானது கடந்த 6 நாட்களாக அனுதினம் காலை வேத பாராயணங்கள், திருமுறை பாராயணங்கள் மற்றும் சுவாமிக்கு அபிஷேகங்கள், யாகசாலை பூஜைகள், யாகசாலைக்கு முருகப்பெருமான் எழுந்தருளக்கூடிய யாக வீட்சணம், தினசரி இரவு எதிர் சேவை தீபாராதனை, சண்முகார்ச்சனை போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இங்கே சிறப்பாக நடைபெற்று நேற்றைய தினமாக சக்திவேல் வாங்குதல் நிகழ்ச்சியானது நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சூரசம்மார காட்சியானது நடைபெற்றது. பக்தர்கள் திருக்கல்யாணம் பார்க்கணும் சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருக்காங்க எல்லாருமே. நேற்று தான் சூரசம்மாரம், இன்னைக்கு கல்யாணம் தானே, எல்லாரும் சிரிக்கலாம். கல்யாணம்னாலே சந்தோஷம்னு அர்த்தம். சந்தோஷம்னா கல்யாணம், கல்யாணம்னா சந்தோஷம். ஆனா அதை வேடிக்கையாவே வேற மாதிரி மாத்திட்டாங்க. ஏன்னா இந்த இடையில ஒரு முகநூல்ல கூட ஒரு பதிவு வந்தது பாருங்க, நல்ல நேரம் முடிய போது சீக்கிரம் தாலி கட்டுங்க, நல்ல நேரம் முடிய போது அதோட நல்ல நேரம், அதெல்லாம் விளையாட்ட சொல்றது. ஆனா என்னைக்கு வாழ்க்கை துணை ஒருவருக்கு அமைகின்றதோ அன்னைக்குதான் சந்தோஷம். அது நல்ல வாழ்க்கை துணையாக கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் அமைய வேண்டும். அதெல்லாம் சுவாமி தரக்கூடிய வரம் தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால்தான் கல்யாணம் அப்படின்னாலே சந்தோஷம் அப்படின்னு பொருள், அது மகிழ்ச்சி. சுவாமியுடைய ஐந்தொழில் படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தொழில முதல்ல படைத்தல். இந்த படைத்தலுக்கு அதனாலதான் திருமணம்ங்கிறது சாஸ்திரோக்தமாக அவ்வளவு முக்கியமானதாக கருதப்படுகின்றது. சுவாமிக்கு தினசரி கல்யாணம் நடந்திருக்கு. ஏன்னு சொன்னா தேவர்களுக்கெல்லாம் ஒரு வருடம்ங்கிறது ஒரு நாள், நமக்கெல்லாம் வருடத்துக்கு 365 நாட்கள், அவர்களுக்கெல்லாம் தேவ வருடம்னு பேரு. அதனால்தான் சுவாமி நித்திய கல்யாண மூர்த்தி அப்படின்னு சுவாமிக்கு பேரு. ஏன் சுவாமிக்கு தினசரி கல்யாணம் அப்படின்னு சொன்னா, நாமெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காண்டி சுவாமி கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏன்னா இந்த உலகமே சந்தோஷமா இருக்கணும், இந்த உலகமே இன்புற்று இருக்க வேண்டும். அப்புறம் எங்கிறது துன்பம் வர்றது? எல்லாத்துக்கும் சுவாமி துன்பமே வேண்டாமே, நீங்க சொல்ற மாதிரி சந்தோஷம் தான் வரணும்னு சொன்ன, துன்பம் ஏன் வருது அப்படின்னு சொன்ன, துன்பத்திற்கு காரணம் வினை. அது அவரவர்களுடைய அந்தந்த சூழ்நிலை காரணமாக அவரவர்கள் செய்த பூர்வ ஜென்மத்துடைய நல்வினை தீவினை இருவினை சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொருள். நல்வினை தீவினைக்கு ஏற்ப ஒவ்வொருத்தருக்கும் வினைகள் மாறி மாறி கிடைக்கும். இதெல்லாம் நேற்று கூட நமது ஆரியாசிரம் அவர்கள் வேல்மாறல் பதிகத்தை படிக்கும் பொழுது, ஏன்னா நேற்றைய தினம் எல்லா பக்தர்களுமே வேல்மாறல் தான் படிக்கிறாங்க. வேல்மாறல் படித்தா ரொம்ப விசேஷம். அந்த வேல்மாறல் எப்படி திருத்தணி சுவாமிகள் அந்த வரிகளை மாறி மாறி போட்டிருக்காரோ, அது போன்று பக்தர்களுக்கு மாறி மாறி வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தீரும் என்பதற்காகத்தான் கந்தசட்டி கவசம், வேல்மாறல். ஏன்னா இதெல்லாம் அருளியவர்கள் முருகன் அடியார் அருணகிரிநாதன், அதே போன்று குமரகுருபர சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள், இவர்கள்லாம் முருகனுடைய. என்ன ஒரு விஷயம்னு கேட்டா, மிச்ச அடியார்கள்லாம் அருள் பெற்று பாடினாங்க, பாடி அருள் பெற்றாங்க. ஆனா அருணகிரி சுவாமிகள் என்ன கேட்டா அருள் பெற்று பாடினார். அதனாலதான் முருகப்பெருமானுக்கு அவ்வளவு பெருமை. அவருடைய அருள் கிடைச்ச பிறந்த அவர் பாடவே செஞ்சார், மிச்சவங்கெல்லாம் பாடி அருள் பெற்றார். அது ஒரு வித்தியாசம். ஏன் அப்படின்னு சொன்ன, வாரியார் சுவாமி ரொம்ப விளையாட்டா சொல்லுவார், நமக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கறதுல அப்பாவுக்கு பிள்ளை சளைச்சவர் இல்லைன்னு.
ஏன்னா அவர் ஒன்னா கொடுத்தாருன்னா அவர் 100 கொடுப்பார். அது வசனம் இல்லை, அது உண்மை. அதனாலதான் சிவபெருமான் வேற முருகப்பெருமான் வேற இல்லை. நமக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு அவருக்கு 12 கரங்கள் இருக்கு. அதனாலதான் சுவாமிகிட்ட திருச்செந்தூர்ல போனா கூட நாம என்ன பண்றோம், இளவி வீதி வாங்கிக்கிறோம். இளவி வீதியில பார்த்தோம்னா 12 நரம்புகள் இருக்கும். 12 நரம்புகள், அந்த வரிகள், அந்த கோடு இருக்கக்கூடிய அந்த கோடு இருக்க, அது இறைவனுடைய 12 திருக்கரங்கள். அதுல வாங்கினோம்னா தீராத நோயெல்லாம் தீரும் அப்படின்னு நிறைய புராண செய்திகள் திருச்செந்தூர் தலபுராணம் தான் சொல்லுது. அதே போல பாருங்க, நமக்கு சமீபத்தில் திருச்செந்தூர் இருக்கு. ஏன்னா கையிலை மலைக்கு நாமே தரிசனம் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு நேரத்தில் ரொம்ப அதிகமான வயதாயிரும், இல்லை போகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இருக்காது. ஆனால் திருச்செந்தூர்லவே தரிசனம் பண்ணோம்னா, ஆனால் கையிலை மலை அணைய சந்தி பதிவாழ்வேன்னு திருப்பூர்ல சொல்றார். கையிலை மலை வேற இல்லை, திருச்செந்தூர் வேற இல்லை. திருச்செந்தூர் போனாலே கைலாயம் போன புண்ணியம் கிடைக்கும். இப்போ பாருங்க, சுவாமியை பார்க்கறதா இருந்தா கைலாயத்திலே பார்க்கணும். முருகப்பெருமானுடைய கருணையை பாருங்க. திருச்செந்தூர் வந்தாலே கைலாயத்துக்கு அந்த தரிசனம் கிடைக்கும். அதனாலதான் அப்பாவோட ஒரு அள்ளி கொடுக்கிற வள்ளல். அதனாலதான் 12 கரங்கள். நேற்றைய தினமாக ரொம்ப அழகா நமது ஆரம்பம் அவர்கள் சொன்னார். கந்தபுராணத்தினுடைய செய்திகள்லாம் ரொம்ப அழகாவே சொல்லிட்டார். எல்லாத்தையும் சூரபத்மன், அதே மாதிரி தாரகாசுரன், சிங்கமகாசுரன், பானுகோபன், ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் சுவாமி யாரையும் துன்பம் கொடுக்கவே மாட்டார். ஏன்னா இதுல என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கூட விளையாட்டா சொல்லுவோம், நால்வர்களுடைய சரித்திரத்தை நாம பேசும்பொழுது கூட ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டாருமோ, நாவுக்கரசு பெருமானுக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டாருமோ, சுந்தரமூர் சுவாமிகளுக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டாருமோ. இதுல என்னன்னா, நாவுக்கரசு பெருமானுடைய செய்தி எடுத்துப்போம். சூளை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சூளைன்னு சொன்ன தீராத வயிற்று வலின்னு இப்பெல்லாம் சொல்றேன். உடனே அப்பண்டிஸ் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்றாங்க, அறுவை சிகிச்சை பண்ணிடுறாங்க. அப்பெல்லாம் என்னன்னே தெரியாது. வயிற்று வலி, தீராத வயிற்று வலி இருக்குன்னா என்னன்னே தெரியும். அதனாலதான் போகர் என்ன பண்ணாரா, பழனியாண்டவருடைய விக்கிரகத்தை ஏற்படுத்தி அந்த நவபாஷாணத்திலிருந்து வரக்கூடிய பால், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் நாம பிரசாதமா நாம உட்கொண்டோம் அப்படின்னாச்சுன்னா தீராத வயிற்று வலி தீரும். அதனாலதான் சுவாமியுடைய பால், பஞ்சாமிர்தத்துக்குலாம் அவ்வளவு அந்த பிரசாதத்துக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு. இந்த பஞ்சாமிர்தம், பாலுக்கெல்லாம் சுவாமியுடைய சரீரம் திருமேனிக்கப்பட்ட பால். அதே போன்று தீராத வயிற்று வலியை தான் சூளை கொடுத்து ஆட்கொண்டா நாவுக்கரசு பெருமான்னு சொல்லுவாங்க. நல்லா நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, வயிற்று வலியை சுவாமி கொடுப்பாரா? இப்பதான் சொன்னோம், சுவாமிக்கு துன்பம் கொடுக்கவே தெரியாது, இன்பம் மட்டும்தான் கொடுக்க தெரியும். அப்புறம் எப்படி சுவாமி வயிற்று வலியை கொடுப்பார் நாவுக்கரசு பெருமானுக்கு? அவருக்கு வயிற்று வலி இல்லையா? அதுக்கு தீவாஜா கூட ஒரு நல்ல தமிழறிஞர் ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்ணாங்க, சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாறினார். நாம ஏதாவது ஒரு ஆகார பொருள் ஏதாவது உட்கொண்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய பத்திரிகை கொடுக்குற அன்பர்கள்லாம் பார்த்துக்கலாம். ஒரு வீட்டில் போனோம்னா ஒரு லெமன் ஜூஸ் கொடுப்பாங்க. அங்கேருந்து ஒரு 5 நிமிடம் கழிச்சு இன்னொரு வீட்டுக்கு போவோம். அங்கே போனால் ஐயா ஒரு பால் சாப்பிடுங்கன்றாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், இப்போ தான் லெமன் ஜூஸ் சாப்பிட்டு வந்தோம். அங்கே அவங்க சாப்பிடலன்னா என்ன, நம்ம வீட்டுக்கு சாப்பிடாம போய் வருத்தப்படுவாங்க. பாலை குடிச்சிட்டோம்னா லெமன் ஜூஸை குடிச்சு அடுத்த நிமிஷத்துலேயே பாலை கொடுத்தா என்ன பண்ணணும் நமக்குலாம் தெரியும். வயிறு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சு. அப்போ ஒரு சமயத்துல இருந்து ஒரு சமயத்துக்குள்ள போகும் பொழுது, அப்போ அது எப்படி நமக்கு உணவு உட்கொள்ளாதோ அதே மாதிரி அங்கேயே இருந்ததுனால, அங்கிருந்து மாறி வந்ததுனால அவருக்கு அந்த உடல் உபாதை ஏற்பட்டதான். அது சுவாமி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தீவாஜா சொல்ற தமிழறிவு. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்ன, துன்பம் கொடுக்கவே தெரியாது சுவாமிக்கு. தன் அடைந்தாருக்கு இன்பங்கள் தருவானே. சுவாமிக்கு இன்பம் மட்டுமே தர தெரியும். ஆனால் நமக்கு துன்பம் வர்றது அப்படின்னு சொன்னா, அது வினையினுடைய காரணமாகத்தான் அந்த துன்பமானது நமக்கு வந்து சேருகின்றது. நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்ன, திருக்கோவிலுடைய நிர்வாகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்தினுடைய பூர்ண அனுமதியோடு சுப்பிரமணிய சுவாமி மரமை சங்கத்தினரால் 131 வருடமாக இந்த கந்தசக்தி விழாவானது வெகு சிறப்பாக நடத்துகிறது. பாருங்க, ஒரு தலைமுறைக்கு 25 வருடம் கிட்டத்தட்ட பாருங்க, 5 தலைமுறையை தாண்டி அதுவும் 6ல நிற்குது. 125 தாண்டியாச்சுன்னா 6வது தலைமுறை. சுவாமியும் 6 முகம், தலைமுறையும் 6வது தலைமுறை. ஒரு தலைமுறைக்கு 25 வருடம். இதெல்லாம் சாதாரணமான
சுவாமிகிட்ட இல்லாத எதுவுமே இல்லை. நம்ம தினசரி அன்பர்கள்னா மஞ்சள் பொடி கொண்டு கொடுக்குறாங்க, மாப்பிள்ளை கொண்டு கொடுக்குறாங்க, அப்படியே பால் கொண்டு கொடுக்குறாங்க, புஷ்பங்களை கொண்டு கொடுக்குறாங்க, பழங்களை கொண்டு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா சுவாமிகிட்ட ஒரு வீட்டுக்கு போறோம் நாம, அந்த வீட்டுக்கு போனா நாம என்ன பண்றோம், அந்த பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும் அதை பார்த்து வாங்கிட்டு போற மாதிரி சுவாமியை நாம பார்க்க வரணும். வெறுக்கையோட கூப்பிடாதேங்கிறதுக்காண்டியா சுவாமிக்கு புஷ்பத்தை எடுத்துட்டு வரோம், பழங்கள் எடுத்துட்டு வரோம். இல்லை சுவாமிகிட்ட இல்லாத என்ன இருக்கு? சுவாமிகிட்ட எல்லாம் இருக்கு. அவர் கொடுத்ததுதான் நமக்கு, நம்மகிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் கொடுத்ததுனாலதான் நமக்கு எல்லாமே இருக்கு. அது போன்று சுவாமி தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்போ நாம சுவாமிக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சுவாமி எல்லாமே நீ கொடுத்ததுனாலதான் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணம் நம்மகிட்ட எப்பொழுதுமே மறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுவாமிகிட்ட நாம எல்லாம் கொண்டு போய் அர்ப்பணம் பண்றோம். சுவாமிக்கு நாம செய்யறது கொடுக்கறது இல்லை, சுவாமிகிட்ட போய் அர்ப்பணம்னு பேரு, சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி பேரு சுவாமிகிட்ட கொடுக்கும். அதனாலதான் சுவாமிகிட்ட கொண்டு போய் சமர்ப்பணம் கொடுக்கும். அதே போன்றுதான் சூரபத்மனுக்கு சிவபெருமான் 1008 அண்டங்களையும் தரக்கூடிய ஆளக்கூடிய வல்லமையை சுவாமி கொடுத்தார். எல்லாத்துக்கும் சூரபத்மன் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் என்ன பண்ணா கடைசியில் அப்படின்னு சொன்னா சுவாமி தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு வந்தது சின்னஞ்சிறு பாலகன் சொல்லிட்டு நினைச்சிட்டான். சுவாமியை பார்த்தோம், அவனுக்கு வந்திருக்கிறது யாரு? 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் சொன்ன மாதிரி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் 4 உலகம் ஒழிய. சாமி என்ன பண்ணாரா? பறக்கல, சாமி உதிக்கிறார். சூரியன் என்ன பண்ணார்? பறந்தது நாட்டுக்கும் நேற்று போயிட்டாரு சூரியன், இன்னைக்கு தான் பறப்பாருன்னு சொல்லுவோமா? சூரியன் நேற்று அஸ்தமனம் ஆயிரத்து நீ உதிச்சதுன்னு சொல்லுவோம். சுவாமியுடைய நிழல் அதோமுகமானது, சிவபெருமானுடைய அதோமுகமானது நமக்கெல்லாம் தெரியல. அதுதான் வெளிப்பட்டு 6 முகமாக வந்ததுன்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார். அதனாலதான் அவருக்கு பேரு 6 முகம்னு பேரு. இந்த 6 முகம் 12 கரங்களோட நமக்கெல்லாம் சாமி என்ன பண்றார்? தரிசனம் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம சுவாமிக்கு என்ன பண்றோம்? சமர்ப்பணம் பண்றோம். அதனால என்னைக்குமே சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றது, சூரபத்மன் மாதிரி நாம ஆணவத்தோட இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அவர் கொடுத்த வாழ்வு எப்பொழுதும் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தினசரியே சுவாமிக்கு என்ன பண்றோம்? 6 நாள் பாருங்க. சுவாமி இன்னொன்னு என்னன்னா, திருவிழா ஒரு இடத்துல நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாலே தீட்சை வாங்கி நிறைய பேர் கூட என்ன இருக்கும், நம்ம எல்லாம் தீட்சை எடுத்துக்கிறது இல்லையே, நாம உத்ராட்டம் போட்டுக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். எந்த ஊர்ல போய் இந்த மாதிரி திருவிழாக்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவே ஒரு தீட்சை தான். அதனால்தான் திருவிழாக்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். சுவாமியே யாகத்துக்கு வரார் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் நமக்கு தீட்சை. சுவாமி எல்லாம் பார்த்தாலே போறாதா? சுவாமி பார்த்தாச்சுன்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும். அதான் மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர் அப்படின்னு சொன்ன மாதிரி விபூதிக்கு மிஞ்சின மருந்து வேற எதுவுமே கிடையாது. பிரசாதம்னாலே விபூதி தான். நம்ம பாருங்க, வீட்லயே நம்ம எல்லாம் அர்ச்சகரோட நிறைய தேங்காய்லாம், ஃப்ரூட்ஸு, சுவாமி மாலைகளெல்லாம் நமக்கு தாம்பாளத்திலே வச்சு கொடுத்தாலும் வீட்டில் போனோம்னா பிள்ளைகள் என்ன இருக்கும்? அப்போ விபூதி கொடுத்து அப்படின்னு பிள்ளைகளே டியூஷன் பண்ணிதான் முதல்ல விபூதி தான் தருவாங்க. ஏன்னா விபூதிக்கு மிஞ்சின பிரசாதம் வேற எதுவுமே கிடையாது. அதனால்தான் அந்த இள விபூதியா சுவாமியை திருச்செந்தூர்ல வாங்கிக்கிறோம். அப்படிப்பட்ட அருமையான சுவாமிக்கு தினசரி சண்முகாசனம் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இதெல்லாம் அந்த ஒரு அமைப்பின் மூலமாக இதெல்லாம் நடத்துவதனாலதான் எவ்வித குறைகளும் இன்றி சிறப்பாக நடந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஊர் மக்களாகிய நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நாம எல்லாரும் பாக்கியசாலிகள் தான். ஏன்னா எந்த ஊர்ல ஆலயம் இருக்கோ, எந்த ஊர்ல சாமிக்கு பூஜைகள்லாம் நல்லபடியா நடக்குதோ, நித்திய பூஜைகளோ சுவாமிக்கு பிரதோஷங்களோ அந்த கோவில்ல நல்லபடியா நடக்குதோ, அந்த ஊர்ல நாம இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் ஊர். அப்படிப்பட்ட மக்களும் இங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட சுவாமி நம்ம கிடைச்சிருக்காரு. நம்ம சுவாமி என்னன்னா சங்கரராமேஸ்வரர் அப்படின்னு சொன்னா, சங்கரராமேஸ்வரர் யாரு? குழந்தை வரம் தரக்கூடிய சுவாமி. நமக்கு பாகம்பிரியாரம்மை எப்பொழுதும் சுவாமியை விட்டு இணைபிரியாத சக்தி. ஸ்கந்தர் சுவாமி நடுவுல சின்னதா எப்பவும் சோமாசனம் கொடுத்தான். ஞானஸ்கந்தர் அழகா எப்பவும் நமக்கு தரிசனம் கொடுத்துட்டே இருப்பார். அப்படிப்பட்ட சுவாமி நம்ம ஆலயத்தில் இருக்கார். அவருக்கு 6 நாள் சூரபத்மன் சம்ஹார அதை நினைவு கூறும் வண்ணமாக நேற்றைய தினமாக சம்ஹாரமானது நடைபெற்று இன்றைய தினமாக முருகப்பெருமான் தேவேந்திரனுக்கு ஏன்னு சொன்ன எப்படி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும். இதுல பாருங்க, ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா வாரியார் சுவாமியும் அதைத்தான் சொல்லுவார். பெண்ணை பக்காதவன் பாவின்னு சொல்லுவார். யாரும் தவறா நினைக்கிட்டார், உண்மை அதுதான். ஆம்பளை குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு நாம நிமிந்து சொல்லலாம். ஆனா பொம்பளை பிள்ளையை பத்தாத்தான் நீங்க அன்னதானம் பண்ணலாம்,
வித்யாதானம் கல்வி தானம் பண்ணலாம், அதே மாதிரி வஸ்திர தானம் பண்ணலாம். கன்னிகாதானம் பண்றதா இருந்தா பொம்பளை பிள்ளை இருந்தா மட்டும்தான் கன்னிகாதானம் பண்ண முடியும். ஏன்னா 10 பசங்களை வளர்க்கறதுக்கு சமான ஒரு பொம்பளை பிள்ளை வளர்க்கறது. அதே போன்று கன்னிகாதானம் பண்ணினால் 21 தலைமுறைக்கு பிதிர்தோஷம் கிடையாது. கன்னிகாதானம் பண்ணினால் ஏகவம்சதி குலோ பூதானாம் பவித்ரீகரணார்த்தம் சாஸ்திரம் சொல்றது. 21 தலைமுறைக்கு பிதிர்தோஷம் கிடையாது. கன்னிகாதானம் பண்ணாது எந்த தானத்திலும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தானம் கன்னிகாதானம். கன்னிகாதானம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் கன்னிகாதானம் பண்றதுக்கு பெண் குழந்தையை பெற்று வளர்த்தால்தான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட சிறந்த கன்னிகாதானம். சுவாமி தேவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக சூரனை வதம் செய்து அதன் பிறகு தேவர்களுக்கு நல்வாழ்வு அருளினால் நமக்கெல்லாம் நல்வாழ்வு அருள வேண்டும் என்பதற்காகத்தான் வருடந்தோறும் நமக்காக சூரசம்ஹாரம். அதே போன்று நாமெல்லாம் கல்யாணம் பார்க்கணும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா போன வருடம் பார்க்காம இந்த வருடம் பார்க்கணும். இந்த வருடம் நாம எல்லாரும் வந்திருக்கோம். அதே போன்று இந்த வருடம் பார்க்கவாலும் அடுத்த வருடம் பார்ப்போம். ஆனா யாரும் வர முடியலன்னு சொல்லி சொன்னா கூட அவளும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் சுவாமி என்னன்றார், நமக்காக நாம் மங்களகரமாகவும் மகிழ்ச்சியோடும் இன்பமாகவும் வாழ வேண்டும் என்பதற்காகவே சுவாமி என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா தனசரி நித்திய கல்யாண மூர்த்தியாக நமக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். தேவேந்திரனுக்கு கன்னிகாதானம் செய்யக்கூடிய ஒரு பெரிய வரத்தையும் சுவாமி கொடுத்தார். ஏன்னு சொன்னா வீரபாகமூர்த்தி கூட என்ன பண்ணாரா, போர் படைய யுத்தத்துல அவர் தான் தளபதி. வீரபாகதான் இருந்து எல்லாத்தையும் நடத்துறார். வீரபாகமூர்த்தியை பார்த்து யுத்தம்லாம் முடிஞ்சோன்னா சுவாமி சந்தோஷமா இருக்கும். வீரபாகமூர்த்தியை கேட்டாரா, வீரபாக உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாரு. வீரபாக பார்த்து சுவாமி என்ன வேணும் ஒரு வார்த்தை கேட்டோடனே அவர் கேட்ட கணத்துல தேவேந்திரனுக்கு அப்படியே அவனுக்கு ஈர்ப்பு கொள்ளல. என்னன்னு சொன்ன, ஒருவேளை வீரராக தேவேந்திர பதவியை கண்டா கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எது கேட்டாலும் சாமி கொடுத்துவாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, முக்கியமான தேவர்கள்னா அவெல்லாம் பதறினானா நீ எதை கேட்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி. ஆனா வீரபாகமூர்த்தி கேட்டானா, சுவாமி நீ கொடுக்குற பொண்ணோ பொருளோ ஆபரணமோ அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் சாமி, நீ மட்டும் போதும்னு சொல்லி சொல்றானா கண்டவரான சொல்லி. இது ஒரு பெரிய நாம புரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சுவாமி எப்பொழுதும் நீ என் கூடயே இருக்குன்னு சொல்லிட்டோம்னா நாம எதையும் அவர்கிட்ட கேட்டு பெறணுங்கிற அவசியமே இல்லை, எல்லாம் தானா வந்துட்டே இருக்கு. அதனால நாம் எல்லோருக்கும் எல்லா இன்பங்களும் கிடைக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக்கொண்டு கன்னிகாதானம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னா, சுவாமியினுடைய கோத்திரம் பிரகாரம் வள்ளி தெய்வாலயம்மனுடைய கோத்திரம் பிரகாரம் இதெல்லாம் சொல்லி, கோத்திரம் பிரகாரம் என்னன்னு சொன்னா யாரால் அவர்களுடைய மூதாதையர்கள் எவ்வளவு பெருமை வாய்ந்த குலத்தோன்றர்கள் இதெல்லாம் சொல்லி சுவாமியுடைய பெருமைகளாக சொல்லி கன்னிகாதானம் செய்வித்து கன்னிகாதானத்திற்கு பிறகாக திருவாங்கல்ய பூஜையானது இங்கே செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து திருவாங்கல்ய தாரணம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வானது சுவாமிக்கு நடைபெறுகின்றது. முக்கியமாக என்னன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு சுவாமி எப்ப திருவாங்கல்ய தாரணம் நடக்குங்கிறது தான். இப்பொழுது ஒரு சரியா ஒரு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடத்துக்குள்ள திரும்ப சித்தாந்த பிரசித்தேஸ்வர தந்திராதிஷ்டிதஸ்ய அனிமாதி அஷ்டைஸ்வர்ய பதாதிக மனோன்மணி ரமணி ரமணஸ்ய சதாசிவ சர்மணः பௌத்ராய பரசிவ கோத்ரோத்பவஸ்ய யோகி ஜனஹத்சரோருஹயஸ்ய த்ரிமூர்த்தி த்ரிகுணாதியுத கௌர்யம்பிகா ரமணி ரமணஸ்ய ஈஸ்வர சர்மணः புத்ராய பரசிவ கோத்ரோத்பவாய சர்வலோக சரண்யாய சரணாகத வத்சலாய ஞானோபதேசிகாய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே வராய ஞானசக்திதரஸ்கந்தாவல்லி கல்யாண சுந்தர தேவசேனாமனः காந்த சுப்பிரமணிய நமோஸ்துதே. ஓம் மகேஸ்வராசனாய நமः.
मनसा देवयन्ताः अग्निभ्यो नमोहेश्वराभ्यां देहि करावलम्बम् ज्ञानशक्तिधर स्कंदो कुमारश्च सन्मुखस्तारकान्तकः सेनानी ब्रह्मशास्ता च वल्ली वेदा च शिखिवाहनमेव च एतानि स्कन्दनामानि षोडशः प्रत्यहन्नरः एतेषां प्रतिरूपाणां ध्यानभेदविहोच्यते திருமாங்கல தாரணமானது தற்சமயம் நடைபெறுகின்றது. ஓம் தருமை குருமணிகளுடைய அருளாணையின் வண்ணம் திருச்சிராப்பள்ளி மௌனமட கட்டளை தம்பரான் சுவாமி அவர்கள் இங்கே திருக்கல்யாண விழாவிற்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் இப்பதான் பேசிட்டு இருந்தோம், எல்லாரும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிலவணும் அப்படின்னு சொல்லிட்டு தருமை குருமணிகளுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கு. அவர்களுடைய மணி விழாவானது நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதனுடைய வண்ணமாக இங்கே நமது சுவாமிகள் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய பரிபூர்ணமான ஆசையும் நம்ம எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நல்ல நேரத்திலே கூறிக்கொண்டு திருமாங்கல்ய தாரணமானது இப்பொழுது நடைபெறுகின்றது. எல்லோரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று எல்லோரும் விண்ணை பிளக்கக்கூடிய கோடங்களை எல்லோரும் முருகனுடைய நாமங்களை சொல்லி இப்பொழுது திருமாங்கல்ய தாரணமானது நிறைவேறுகின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு
கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு தீபாராதனையானது செய்யப்பட இருக்கின்றது. ஆகவே அனைத்து பக்தர்களும் நடுவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எதிர்ச்சிட்டீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய பக்தர்கள் இல்லத்துக்கு பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே. கொள்ளலே யாழலே உத்தொழி எத்தொழி எங்கோ மழவிடையார்க்கு வழி வழியாடு போருதுமே பல்லாண்டு போருதுமே. நன்ம பெரியார் எழுதிய கண்டடைந்த நல்லூரே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.